மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் குஜராத் மாநில அரசு பின்தங்கியுள்ளதாக விமர்சனம் செய்துள்ளார் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின். சேலத்தில் திமுக வேட்பாளர் எஸ். உமா ராணியை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது, கடந்த திமுக ஆட்சியில் சேலத்திற்கு எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் அமைந்துள்ள பாஜக கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும், பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தமிழகத்தை பற்றி குறை கூறும் முன்பாக குஜராத் மாநிலத்தில் நிலவரம் என்ன என்பதை அவரும் அவரது கூட்டணி கட்சியினரும் தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கல்வி, விவசாயம், தொழில், தகவல் தொழில்நுட்பத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் குஜராத் மாநிலம் பின்தங்கியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். குஜராத்தில் சுமார் 11 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் இல்லை என்று குற்றம் சாட்டிய ஸ்டாலின், தமிழகத்தை பற்றியோ திமுக ஆட்சியை பற்றியோ குறை கூற மோடிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்றார். பிரதமராக வரப்போகிறேன் என்று இன்றைக்கு சுற்றி வந்து கொண்டிருக்கிறாரே மோடி அவர்கள், அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய குஜராத் மாநிலம் கல்வியில எந்த இடத்தில் இருக்கிறது தெரியுமா? 28வது இடத்தில் இருக்கிறது. அதே போல் விவசாயம், இந்தியா நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள். அந்த விவசாயத்தில் இன்றைக்கு இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடம், குஜராத் மாநிலம் எந்த இடம் தெரியுமா? 7வது இடம்.